சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கு மே 13, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வியை பாருங்கள். 29 முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கமிரீட்டா ஷெர்பா அப்படின்றவங்க தான் 29 முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ முத்தமிழ் செல்வி தமிழ்நாட்டிலிருந்து முதல் பெண்மணியாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியவங்க. ஷெர்பா டென்சிங் அப்படின்றவங்க முதல்ல எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியவங்க. பச்சேந்திரிபால் அப்படின்றவங்க முதல் இந்திய பெண் என்ன பண்ணாங்க, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினாங்க அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, கமிரீட்டா ஷெர்பா அப்படின்றவங்க 29 முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ கமிரீட்டா ஷெர்பா அப்படின்றவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க? நேபாளத்தை சார்ந்தவங்க. 54 வயது. அதிக முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியவர் அப்படின்னு கேட்டாலும் கமிரீட்டா ஷெர்பாவை தான் சொல்லணும். ஸோ முதல் முறையாக அவருடைய 24வது வயதில் 1994 ஏற ஆரம்பிச்சாரு. ஸோ இவர் மவுண்ட் எவரெஸ்ட்டை மட்டும் ஏறலங்க, K2 சிகரத்தையும் ஏறி இருக்காரு. ஜோஓயு அப்படின்னு சொல்லக்கூடிய சிகரம், லோட்ஸே, மனஸ்லூ போன்ற சிகரங்கள்லையும் ஏறி இருக்காரு. ஸோ 2023 என்ன விஷயத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னா, ஒரே வருடத்துல 2 முறை எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைச்சிருக்காரு. ஸோ இப்போ நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, 29 முறை கமிரீட்டா ஷெர்பா அப்படின்றவர் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைச்சிருக்காரு. ஸோ இந்த எவரெஸ்ட் சிகரத்தை பத்தி படிக்கிறதுனால இந்த கண்டென்ட் நம்ம பார்க்குறோம். இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக இருக்கு. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை வச்சிருக்கு. ஸோ உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்கள் இமயமலை கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக மிகவும் இளமையான மடிப்பு மலைத்தொடர்னா இமயமலையை சொல்லுவாங்க. அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ நேற்று கூட இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஆனால் அது நம்ம எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அன்னா ராஜாராம் மல்கோத்ரா அப்படின்றவங்க முதல் ஃபீமேல் IAS ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தோம். அருணிமா ஷின்கா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணாங்க? எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த கால் துண்டிக்கப்பட்ட முதல் இந்திய பெண் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ மறந்துடாதீங்க. அடுத்த விஷயம், 2வது கேள்வி பார்க்குறோம். ஸோ இந்திய மக்களவை தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக காங்கிரஸ் போட்டியிடாத தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் ஆக இருந்தது, இப்போ அரசியல் கட்சியாக இருக்காங்க. ஸோ இந்த அரசியல் கட்சி ஒரு தொகுதியில் இதுவரைக்கும் போட்டியிடாமல் இருந்ததே இல்லை, முதல் முறையாக இப்போ போட்டியிடாமல் இருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரேபரேலி, சூரத், அதுக்கப்புறம் வயநாடு, இந்த சூரத் தொகுதியில் நம்ம சமீபத்திய காலங்களில் என்ன படித்தோம் அப்படின்னா, ஒருத்தர் சுயேட்சையாக 18வது மக்களவை தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் நாடாளுமன்ற உறுப்பினராக அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அவருடைய பேர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்புறம் ரேபரேலி, வயநாடு போன்ற தொகுதிகளில் எப்பொழுதுமே காங்கிரஸ் வின் பண்ணக்கூடிய கான்ஸ்டிடுவன்சியாக இருக்கும். ஸோ அதையும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்தூர் தொகுதியில் இதுவரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து யாருமே நிற்காம நின்றதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் 72 கால வரலாற்றில் முதல் முறையாக மக்களவை தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து ஒரு வேட்பாளர் இந்தூரில் நிற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நடைபெற்ற விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் போடப்பட்டிருந்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய நாமினேஷனை திரும்ப பெற்றுட்டு ஆப்போசிட் பார்ட்டியில் போய் இணைஞ்சிட்டாரு. ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் மக்களிடம் கூறுவது என்ன அப்படின்னா, எங்களுடைய வேட்பாளர் வேட்புமனுவை திரும்ப பெற்றுட்டாரு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நோட்டாவுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்ற ஆப்ஷன் எல்லா EVM மிஷின்ஸ்லையுமே இருக்கும். ஸோ இது 2023 அறிமுகப்படுத்துறாங்க. இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பின் வாயிலாக எல்லோருக்கும் கரெக்டான ஒரு அந்தஸ்து கொடுக்கணும். ஸோ அதனால் நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்றது இருக்கணும். ஸோ சில குடிமக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பெயரளவில் மட்டும்தான் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது நோட்டா அப்படின்ற ஆப்ஷன்ஸ். இப்போது 50% மோர் தென் 50%க்கு மேலே நோட்டாவில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா ஏதாவது மாறப்போகுதா? எதுவுமே மாறப்போகிறது இல்லை. ஆனால் 17வது லோக்சபா எலெக்ஷன்ஸில் ஒரு தொகுதியில் அதிகபட்சமாக பீகாரில் கோபால்கஞ்ச் அப்படின்ற இடத்துல 51,660 வாக்குகள் நோட்டாக்கு பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் OB ராவத் அவர்கள் சொல்றாங்க, தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். நோட்டால 50%க்கு மேல நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகள்ல அழுத்தங்கள் கொடுத்து அந்த வேட்பாளர்களை மறுபடியும் அந்த தொகுதியில நிற்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அது வழிவகை செய்யும். ஆனா அதற்கு மக்களாகிய நாம தொடர்ந்து நோட்டாவில் வாக்களிச்சா மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஒரு புக் கண்டென்ட்.
வேட்புமனு தாக்கல் செய்ய விரும்பும் ஒவ்வொரு வேட்பாளரும் என்ன பண்ணணும், நாமினேஷன் அமௌண்ட், அதாவது பிணைத் தொகையாக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தணும். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு வேட்பாளரும் சில விஷயங்களை சொல்லணும். என்ன விஷயங்கள்? குற்றவியல் வழக்குகள், அதுவும் கடுமையான குற்றவியல் வழக்குகள் அவங்க மேலே இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய சொத்துக்கள் மற்றும் கடன்களை தெரியப்படுத்தணும். அவங்களுடைய கல்வி தகுதிகள் என்ன அப்படின்றதையும் தெரியப்படுத்தணும். இதெல்லாம் மக்களிடையே வெளிப்படையாக சொல்லப்பட்டு அதற்கப்புறம் மக்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்திற்கு நபரான ஒரு நபரை தேர்வு செய்வாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். ஸோ காங்கிரஸ் கட்சியில் இப்போ எப்படி ஒரு வேட்பாளர் வந்து நின்றுட்டு மறுபடியும் நாமினேஷன்ஸை திரும்ப பெற்றுட்டு போயிட்டாரோ, அதுக்கு முன்னாடி இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக காங்கிரஸில் ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பிரிஞ்சு சுராஜ்ய கட்சி அப்படின்றத உதவி பண்றாங்க. அதாவது சட்டமன்றத்துக்குள்ள இருந்துட்டே வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் தாட்ஸாக இருந்தது. ஒரு பிரிவினர் வந்து நம்ம மூத்த தலைவர்கள் எல்லோருமே சிறையில் இருக்கும் பொழுது நமக்கு எதுக்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இனிமேல் தேர்தலில் கலந்து கொள்ளாது அப்படின்ற ஒரு ஐடியாலஜியிலே இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது சார்ந்துதான் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்து போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்துவதற்கே அப்படின்ற கருத்து சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டித மோதிலால் நேரு அப்புறம் தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ், இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து தான் சுராஜ்ய கட்சி அப்படின்றத உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? 1923ல. அடுத்த விஷயம், தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2021 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெயர் மாற்றம் செஞ்சாங்க. ஸோ இந்த 21, 22 கடைசியில் போட்டிருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா வருஷத்தை குறிக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அடுத்த விஷயம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 1 செப்டம்பர் 2021 அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் அப்படின்றது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் விகாரமாக இருக்குன்னு யோசிச்சிடாதீங்க. கடைசியில் இருக்கிறது வந்து நான் சர்க்கிள் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து வருஷத்தை இண்டிகேட் பண்ணுது. ஸோ 15th செப்டம்பர் அப்படின்றது யாருடைய பிறந்த தினம், 17th செப்டம்பர் யாருடைய பிறந்த தினம், 1 மே அப்படின்றது தொழிலாளர் தினம். ஆனால் இந்த வருஷம் தொழிலாளர் தினத்தில் கிராம சபை கூட்டம் நடத்த வேணாம் அப்படின்ற அறிவிப்பு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ 15th மே 15th செப்டம்பர் 17th செப்டம்பர்லாம் பெரியார் அண்ணா அவர்களது பிறந்த தினமாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்த விஷயம், மாற்றப்பட்ட பெயர் எப்படி மாற்றினாங்க? தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமாக இருந்தது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ நிகழ்த்திய சாதனை என்ன? 3 ஆண்டுகளில் 28,824 குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3,198 கோடி செலவிட செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோக்கமே என்ன அப்படின்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு வீடுகளை கட்டி தருவதுதான் இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தோட நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அவங்க என்ன திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க? 92 பகுதிகளை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்த அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை. ஓகேங்களா? சரி, அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா திராவிட கட்சிகளோட சாதனைகள் சார்ந்த விஷயங்கள். அதாவது குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் முதல்ல அவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குடியிருப்பு தேவைக்கு குடிசை மாற்று வாரியம் அப்படின்றத என்ன பண்ணாங்க? அவங்க தான் கிரியேட் பண்ணாங்க. குடிசை வாசிகளின் குடியிருப்பு தேவைக்கு குடிசை மாற்று வாரியம் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இளைஞர்களுக்கு தொழில் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதற்காக திறன் மேம்பாட்டு திட்டங்கள், மனித வளர்ச்சி மேம்பாட்டு குறியீட்டில் நாம இன்னைக்கு பெஸ்ட் அப்ளை பண்றதுக்கு திராவிட கட்சிகளுடைய நிறைய திட்டங்கள் காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் மோட்டார் வாகன தொழில், அப்புறம் மின்னணு மற்றும் மருந்து உற்பத்தி துறையில நாம முன்னிலையில் இருக்கோம் மித்த மாநிலங்களை விட. பொருளாதார மண்டலங்கள் புதிதாக நிறைய கிரியேட் பண்ணியிருக்கோம். உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் அதிகமாக நல்லாவே மித்த மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது பெஸ்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், தமிழ்நாட்டின் பசுமையக கிராம வீட்டு வசதி திட்டத்திற்கு மின்திறன் எந்த ஆற்றலிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூரிய ஆற்றலிலிருந்து பெறப்படுகிறது. இரவு வானத்தில் வண்ணங்கள் தோன்றும் நிகழ்வான அரோரா போரியாலிசிஸ் இந்தியாவில் எங்கு தென்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லடாக்ல தான் தென்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இரவு வானில் உள்ள நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு பிர்லா கோளாரங்கத்தை தமிழ்நாட்டில் சென்னையில் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி ஹைதராபாத்தில் பயன்படுத்துகிறாங்க, கொல்கத்தாவில் பயன்படுத்துகிறாங்க. பிர்லா கோளாரங்கம் இருக்கக்கூடிய பகுதிகள் ஆப்ஷன்ஸில் கொடுக்கப்பட்டது. ஸோ லடாக்ல தற்பொழுது அரோரா போரியாலிசிஸ் அப்படின்றது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இரவு நேரங்களில் வானில் கலர்ஸாக சில கலர்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ தென்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தோன்னா லடாக்ல ஹன்லே கிராமத்தில் தென்பட்டிருக்கு. அரோரா
அரோரா அப்படின்னாலே என்ன பொருள் அப்படின்னா இயற்கையான விளக்குகள் அப்படின்னு பொருள். ஸோ ஆண்டு முழுவதும் தோன்றக்கூடிய இடம் பூமியில இருக்கா? வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோள துருவ பகுதிகளில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அரிதாக நிகழ்வுவை குறைந்த அச்சரேகைகளுக்கு சில நேரங்களில் மட்டும் இது விரிவடையும். அப்படி விரிவடைந்ததுல தான் நேற்று என்ன ஆகிருக்கு அப்படின்னா லடாக்ல தென்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அரோரா போரியாலிசிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிசிஸ் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க. அரோரா போரியாலிசிஸ் அப்படின்றது வடக்கு அரைக்கோளத்தில் தென்பட்டா அதற்கு பேரு, தென் அரைக்கோளத்தில் தென்பட்டா அது அரோரா ஆஸ்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தோன்றுவது சூரிய காற்றின் கதிர்கள் வளிமண்டல வாயுக்களுடன் மோதும் பொழுது இந்த அரோரா ஆஸ்ட்ராலிசிஸ், அரோரா போரியாலிசிஸ்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அரோரா ஆஸ்ட்ராலிசிஸ், அரோரா போரியாலிசிஸ் எந்த இரண்டு அடுக்குகளுக்கு இடையில இருக்கு அப்படின்னு என்ன சொல்லணும்? வெளி அடுக்குகளுக்கும் வெப்ப அடுக்குகளுக்கும் இடையில இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்குறோம். அரோரா போரியாலிசிஸ் என்று பரவலாக அழைக்கப்படும் வட ஒளிகள் உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்த்தன் லைட்ஸ் அப்படின்னு இதை சொல்றாங்க. ஸோ அதற்கு என்ன ரீசன்? பூமியானது காந்தப்புலத்தின் பிடிபட்டுள்ள காஸ்மிக் கதிர் துகள் அணுமோதல்களோடு உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கு சரியான விடை. அடுத்த விஷயம் 2024ஆம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருதை வென்றுள்ள பிரெஞ்சு யோகா ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் சார்லோட் சோபின் அப்படின்றவங்க தான் பத்மஸ்ரீ விருதை வென்றிருக்காங்க. பிரெஞ்சில் யோகா ஆசிரியராக திகழ்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஜார்ஜியா மெலோனி அப்படின்றவங்க இத்தாலியோடைய முதல் பெண் பிரதமராக திகழக்கூடியவங்க. ஸோ பிரியம்பதா அப்படின்றவங்க 100 பலம் வாய்ந்த நபர்கள் உலக அளவில் தேர்வு செய்யப்பட்டதில் தமிழக வம்சாவளியை சார்ந்த பிரியம்பதா அந்த பட்டியலில் இருந்தாங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருந்தோம். ஸோ வகிதா ரஹ்மான் அப்படின்றவங்க தாதா சாஹிப் பால்கே விருதை பெற்றவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த சார்லட் சோபின் அவர்கள் சார்ந்த அவங்களுக்கு வயது 101, இந்தியாவின் மிக உயரிய 4வது விருதாகிய பத்மஸ்ரீ விருது 101வது வயதில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 தசாப்தங்களாக யோகாவில் சிறந்த பங்களிப்பாற்றியதற்காக இவங்க தேர்வாகி இருக்காங்க. ஸோ முதுமையான வயதில் இந்தியாவின் 4வது உயரிய விருதை பெற்றிருக்காங்க. ஸோ 2023 இந்திய பிரதமரை சந்திச்சிருக்காங்க. எங்க பாரிஸ்ல அவங்க அங்க கலந்து கொள்றதற்கு இந்திய பிரதமர் எதுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா பாஸ்டில் தின அணிவகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜூலை மாதம் நடக்கும். ஸோ இந்தியாவில் எப்படி சுதந்திர தினமோ அது மாதிரி அங்க பாஸ்டில் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விழா நடைபெற்ற இடம் இப்போ இவங்களுக்கு விருது வழங்கக்கூடிய விழா ராஷ்டிரபதி பவன்ல நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யோகா வரலாறு மற்றும் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை பார்க்குறோம். தொன்மையான வாழ்வியல் கலை இந்தியாவில் யோகா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அறத்தை பின்பற்றி வாழும் நெறிமுறைகளை இது விளக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நவீன யோகாவின் முன்னோடி அப்படின்னா பதஞ்சலி அவர்களை சொல்லணும். ஸோ யோகாவின் பரிணாமங்களை 4 கட்டங்களாக பிரிக்கலாம். பதஞ்சலிக்கு முன்பு, பதஞ்சலிக்கு பின்பு, பதஞ்சலியோட காலகட்டம், அதுக்கப்புறம் இன்றைய உலகில் இருக்கக்கூடிய யோகா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிரெஞ்சோடு தொடர்புடைய ஒரு கொஸ்டின் தான் பார்க்குறோம். பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல இருந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன எடுத்துக்கிட்டாங்க? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபாட்டர்னிட்டி அப்படின்ற 3 வார்த்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அடுத்து சக்தி என்னும் கூட்டுறாணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை பிரான்ஸ் நாட்டிற்கும் இந்தியாவிற்குமானதான் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுறாணுவ பயிற்சி. இலங்கையோட பண்ணக்கூடியது மித்திர சக்தி அப்படின்னு தெரியணும். சமுத்திர சக்தி இந்தோனேசியாவோட, ஹரிமாவோ சக்தி மலேசியாவோட அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ சக்தி அப்படின்ற இந்த கூட்டுறாணுவ பயிற்சி 7வது பதிப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேகாலயாவில் உம்ரோய் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டோன்மெண்ட்ல தான் நடக்க போகுது. மே 13 26 வரைக்கும் நடக்கும். பிரான்ஸ் தூதர் ஹச்சி தியாரி மாத்வா அப்படின்றவங்களும் இந்திய மேஜர் ஜெனரலும் இந்த தொடக்க விழாவில் கலந்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு பாரம்பரிய பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. 20 ஆண்டுகளாக இது நடைபெற்று இருக்கு. இரு நாடுகள்லையும் மாறி மாறி நடக்கும் ஒவ்வொரு வருஷம். கடந்த வருஷம் பிரான்ஸ்ல நடந்துச்சு, இந்த வருஷம் இந்தியாவில் நடக்குது. ஸோ இந்திய சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியது ராஜ்புட் படைப்பிரிவு, இந்திய ராணுவ படைப்பிரிவு கலந்துக்கிறாங்க. ஸோ அடுத்து நாம இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா கருடா 5 அப்படின்னு சொல்லக்கூடிய வான்படை பயிற்சி எந்த 2 நாட்டிற்குமானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டிற்கு ஆனது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ நாட்டில் மின்சார வாகனங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? தமிழ்நாடு. உத்தரகண்ட்ல காட்டுத்தீயை அணைப்பதற்கு ஆபரேஷன் பம்பி பேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் நிகழ்த்தினாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பக்கெட் பம்பிங். ஓகேங்களா? ஸோ அதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நடவடிக்கையை நம்ம படிச்சிருக்கோம் 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அதிக எஃப்டிஐ ஈர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருப்பாங்க. ஸோ குஜராத்தில் நிலப்பகுதியில் மிகப்பெரிய சோலார் பேனல்ஸ் காவாடா அப்படின்ற இடத்துல அமைச்சாங்க. அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் மின்சார வாகனங்கள் அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ மின்சார வாகனங்களுக்கான சலுகைகள் மற்றும் சார்ஜிங் மையங்களை பற்றி விவரங்களை மக்கள்
தெரிஞ்சுக்கிறதுக்காக கூடிய விரைவில் செயலி மற்றும் இணையதளத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்களை மின்சார வாகனங்களை விரும்ப வைப்பதற்காகத்தான் இந்த செயலி மற்றும் இணையதளத்தை சொல்றாங்க. ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நம்ம ஆல்டர்னேட் ஃபியூல்ஸ் இருக்கக்கூடிய மாற்று வாகனங்களுக்கு போக வேண்டிய காலகட்டமாக இருக்கு. ஸோ புதிய செயலியின் நன்மை என்ன அப்படின்னா சார்ஜிங் நிலையம் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். மத்திய மாநில அரசுகள் என்ன சலுகைகள் கொடுக்குறாங்க மின்சார வாகனம் வாங்குவதற்கு, அது சார்ந்த விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு செயலி சார்ந்தா இப்போ புக்ல பார்க்குறோம். விவசாயிகளுக்கு உறுதுணையான உழவன் செயலி. ஸோ இது என்ன பண்ணுது, விவசாயிகளுக்கு மானியங்கள் என்ன தர்றாங்க, உபகரணங்கள் என்ன இருக்கு, பயிர் காப்பீட்டு தகவல் என்ன, காலநிலை மாற்றத்தை பற்றின விஷயங்கள் அனைத்தையுமே விவசாயிகளுக்கு கொடுக்குது. அரசு மற்றும் தனியார் நிலையங்களில் உள்ள விதை மற்றும் உரங்களின் கையிருப்பு கூட தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். பிளாக் ரெவல்யூஷன், கருமை புரட்சி அப்படின்றது கச்சா எண்ணெய் உற்பத்தியுடன் தொடர்புடையது. ஸோ கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகத்தான் இப்போ மின்சார வாகனம் அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அடுத்த விஷயம், இந்தியாவிலிருந்து ஆயுதங்கள் மற்றும் சரக்குகளை ரூபாயில் கொள்முதல் செய்யும் நாடு இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ருபி ரூபல் திட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சமீபத்திய காலங்களில் படிச்சிருப்போம். ஸோ அந்த திட்டத்தின் வாயிலாக தற்பொழுது $4 பில்லியன் மேல ரஷ்யா வந்து நம்ம ரூபாய் மதிப்புல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை கொள்முதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இலங்கை, தான்சேனியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இந்தியாவுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடி மாதிரியே அங்கேயும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை தான் சமீபத்திய காலங்களில் தான் படித்தோம். $4 பில்லியன் மதிப்பு, அதாவது 33,000 கோடி மதிப்பில் நம்ம இந்தியா கிட்ட இருந்து ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, சரக்குகளையும் ஆயுதங்களையும் வாங்கியிருக்காங்க. ஸோ ருபி ரூபல் திட்டம் இதுதான் உறுதுணையாக திட்டம். ஸோ காரணமான விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் 2022 ஆரம்பிச்சது. ஸோ பொருளாதார தடையை மேற்கத்திய நாடுகள் விதிச்சாங்க. ஸோ அதனால இந்தியாவோட சேர்ந்து நம்ம ருபி ரூபல்ல டிரான்சாக்ஷன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இரு நாடுகளுமே வந்து பேங்க்ல ஓஸ்ட்ரோ கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க நாடுகளிலேயே இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அவங்க நாட்டு பணங்களை கொடுத்து நம்ம நாட்டு பொருட்களை இறக்குமதி பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ரூபாயின் சர்வதேச மதிப்பு இந்தியாவுக்கு உயரக்கூடிய வகையில் ரஷ்யா வந்து நம்ம கிட்ட பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், இந்திய ரஷ்ய உறவுகள் சார்ந்த விஷயங்கள் 1991 முதல் இன்று வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1991 சோவியத் யூனியன் அப்படின்னு இருக்கக்கூடிய ரஷ்யா வந்து சிதைவுறக்கூடிய காலம். ஸோ அந்த நேரத்தில் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம்லாம் ரொம்ப திகைச்சு பார்த்தாங்க, இவங்களோட உறவு இனிமேல் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தாங்க. ஒரு நிச்சயமற்ற தன்மையில் அவங்க இருந்தாங்க. 1971 இந்தியாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒப்பந்தம்லாம் இட்டிருக்காங்க. இப்போ ரஷ்யா உடையுது. ஸோ அந்த ஒப்பந்தம் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா வீணாகிடுது. அதை வந்து இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடுது. ஸோ ரஷ்ய அதிபர் 1993 போரிஸ் எல்டிசன் அப்படின்றவர் 1971 போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீண்டும் தூண்டிவிடும்படியாக புதிய நட்பு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் ரஷ்யாவும் கையொப்பமிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கரன்சிஸ், எந்தெந்த நாட்டு கரன்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ரஷ்யா படித்தோம். ரஷ்யாவுக்கான கரன்சி என்ன அப்படின்னா ரூபல் அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்த விஷயம், சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. அப்போ பட்டுப்புழு அப்படின்றதோடைய விலை வந்து ரொம்ப வீழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால வந்து அந்த பட்டுப்புழுவை உற்பத்தி செய்தவர்கள் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா தீ வைத்து கொளுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எங்க அப்படின்னா பழனியில. ஸோ துடிப்பான கிராம திட்டம் அப்படின்றது இந்தியாவின் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களை வந்து கட்டமைப்பு ரீதியாக மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் தான். ஸோ 1 கிலோமீட்டர் ரோடு எல்லைப்புறத்தில், அதுவும் சீனாவுடைய எல்லைப்புறத்தில் இந்தியா டெவலப் பண்ணுறதுக்கு ₹2 கோடி செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ செல்ல பிராணிகளுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பை வந்து சென்னை மாநகராட்சியில் சமீபத்திய காலங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 3 நாட்கள்லேயே 2000க்கும் மேற்பட்டவர் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நில அர்ஜித திட்டம் அப்படின்றது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நிலங்களை கைப்பற்றி கொடுப்பது மாநில அரசாங்கம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதில் வந்து என்ன பண்ணிப்பாங்க, அவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்திப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட நாங்கள் நிலங்களை அபகரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தனியார் கிட்ட கொடுக்குறாங்கல்ல, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நாங்கள் அபகரித்து கொடுக்குறோன்னா அதுக்கு எங்களுக்கு வேற ஏதாவது வந்து ஒரு சர்டைன் சப்சிடிஸ் ஏதாவது எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு நிபந்தனைகளை புதிதாக வைக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம், மல்யுத்தத்திற்கு இந்திய ஆடவர் பிரிவில் பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்ற ஒரே வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் அமன் ஷராவத் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இது வரைக்கும் பாரிஸ் ஒலிம்பிக்கு இந்தியாவிலிருந்து ஆடவர் பிரிவில் தேர்வாகவே இல்லை. பெண்கள் பிரிவிலையாவது வினேஷ் போகத், அன்திம் பங்கல், அன்சிம் மாலிக் அப்படின்றவங்களாம் தேர்வாகி இருந்தாங்க. ஸோ முதல் முறையாக அமன் ஷராவத் அப்படின்றவங்க தேர்வாகி இருக்காங்க. ஒரு குயிக் ரிவிஷன்,
கிருஷ்ணன் கமிரீட்டா அப்படின்ற ஒரு நேபாளத்தை சார்ந்தவர் 29 முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியிருக்காரு. இந்தூர் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொகுதி, மக்களவை தொகுதி. ஸோ இதுல முதல் முறையாக இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து யாருமே நிக்கல அப்படின்னு பார்த்தோம். ஸோ குடிசை பகுதி மாற்று வாரியம் அப்படின்றது 2021 காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. ஸோ அதற்கப்புறம் சரி, பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில். ஓகேங்களா. ஸோ அரோரா போரியாலிசிஸ் அப்படின்றது வட துருவங்களில் பார்க்கப்படக்கூடிய இரவில் வானில் தெரியக்கூடிய கலர்ஸ். இது வந்து இப்போ தற்பொழுது லடாக்ல தென்பட்டிருக்குன்னு பார்த்தோம். சார்லோட் சோஃபின் அப்படின்றவங்க யோகா டீச்சர், பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவங்க, 101 வயதில் பத்மஸ்ரீ விருது வென்றிருக்காங்க. சக்தி என்னும் கூட்டுறாணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்குமானது மேகாலயாவில் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு தான் வந்து மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரஷ்யா பொறுத்த வரைக்கும் ரூபல் திட்டத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ நம்மள்கிட்ட அவங்க நிறைய பொருட்களை ரூபாய் மதிப்பில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பட்டுப்புழு தீ வைப்பு, பட்டுப்புழுவோட விலை வீழ்ச்சி அடைந்ததுனால பழனியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது தீ வைக்கிற மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. அமன் ஷெக்ராவத் அப்படின்றவங்க பாக்ஸிங்கில் பாரிஸ் ஒலிம்பிக்கு முதல் முறையாக இந்தியாவிலிருந்து தேர்வாகி இருக்காங்க அப்படி விஷயம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.